நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அப்புறம் ஏதாவது விஷயத்துக்காக மகாராஜா வெளியே வர வழக்கம் இருக்கா? எப்பவாவது இல்லை, தினமும் வெளியில வருவாரு. இந்த தேசமே உறங்கிக்கிட்டு இருக்கும்போது இவரு கிழக்கே இருக்கிற சுத்தி கலச குளத்துல குளிச்சு அங்க இருந்துகிட்டே தேவியை வணங்கிட்டு யாரும் பார்க்கறதுக்கு முன்னாடி அரண்மனைக்கு வந்துருவாரு. என்ன மகாராஜா, என்ன யோசிக்கிறீங்க? சுத்திகலசம் குளத்துக்கிட்ட மகாராஜாவை பார்த்து பேசினா மகாராஜாவை பார்க்க அதை தவிர வேற வழி எதுவும் இல்லைல்ல. என்ன இருந்தாலும் அது இப்போதைக்கு வேண்டான்னு நான் நினைக்கிறேன். யோசிச்சு நாம பண்ணலாம், இல்லைன்னா அதனால ஏதாவது விபரீதம் வந்தாலும் வரும். என்ன நடந்தாலும் நான் மகாராஜாவை நேரில் சந்திச்சு பேசியே ஆகணும். அதுக்கு தேவையான உதவிகளை நீங்க எனக்கு நிச்சயம் செஞ்சாகணும். நிச்சயம் செய்யறேன் மகாராஜா. ராத்திரி ஆயிடுச்சு, நீங்க 2 பேரும் போய் ஓய்வு எடுத்துக்குங்க. நாளைக்கு நாம கோயில்ல சந்திக்கலாம். சரி, போயிட்டு வாங்க. மகாராஜா சுத்தி கலச குளத்துல குளிச்சு அதுக்கப்புறம் செய்ய வேண்டிய பிரார்த்தனைகளையும் முடிச்சு மகாராஜா அரண்மனைக்கு திரும்ப போயிட்டாரு. மேல்சாந்தி சுவாமி, அந்த கருப்பு தரைக்குள்ள மறைஞ்சு போறது யாரு? அதுதான் எங்களோட மகாராஜா. நாம கொஞ்சம் தாமதமா வந்துட்டோம் மகாராஜா. நீங்க வருத்தப்படாதீங்க. நீங்க ஆசைப்படுற மாதிரி ஏழைகளுக்கு அன்னதானம் நடத்துறதுக்கான அனுமதி நான் வாங்கித்தரேன் மகாராஜா. சரி வாங்க, இப்போதைக்கு நம்ம இங்கிருந்து போலாம். மேல்சாந்தி, மனசாலையும் உடம்பாலையும் நான் இங்க வேதனைப்பட்டுக்கிட்டு இருந்தாலும் எனக்கு ஒரு சந்தோஷம் மட்டும் இருக்கு. நான் நினைச்ச மாதிரி ஏழைங்களுக்கு தினமும் கோயில்ல வயிறார அன்னதானம் கிடைக்குது. ஆமா மகாராஜா, ரொம்ப நல்லபடியா தான் அன்னதானம் நடக்குது. மேல் ஜாதிக்காரங்க எல்லாருக்கும், ஏழைங்க பசிச்ச வயிறோடையும் கண்ணீரோடையும் கோயிலுக்கு வெளியே சாப்பாட்டுக்காக காத்துக்கிட்டு இருந்துட்டு கிடைக்கிற மிச்சம் மீதியை வச்சுக்கிட்டு செத்தும் சாகாமலும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க மகாராஜா. நான் என் மனசார நம்பினேன். எனக்கு பதிலா எல்லாமுமா இருந்த மந்திரிக்கு எப்படி இந்த மாதிரி மோசமான புத்தி வந்தது? பணத்துக்கும் பதவிக்கும் இருக்கிற ஆசையில மனுஷன் மிருகத்தை விட மிக கேவலமா நடந்துக்கிறான் மகாராஜா. மந்திரியோட ஒத்துழைப்பும் பக்கபலமும் இருக்கிறதுனால மார்த்தாண்டன் தன்னோட இஷ்டப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கான் மகாராஜா. தேவி மகமாயோட கருணையால இப்போ தயானந்தன் மகாராஜாவோட உருவத்துல எனக்கு உதவி பண்ண வந்திருக்காருல்ல. ஆமா மகாராஜா, குற்றவாளிகளை தண்டிக்கவும் தர்மத்தை நிலநாட்டவும் இங்கிருந்தோ வந்த தயானந்த மகாராஜா இந்த அன்னதானத்துக்கு காரணமா இருக்காரு. நான் இதுக்கு பரிபூர்ணமா சம்மதிக்கிறேன்னு அவர்கிட்ட சொல்லுங்க. தயானந்தன் மகாராஜாவோட விருப்பப்படியே நாளையிலிருந்து 3 வேளையும் கோயில்ல ஏழைங்களுக்கு அன்னதானம் நடக்கட்டும். இந்த உலகத்தை ஆள்ற தேவி மகமாயி தயானந்த மகாராஜா திரும்பவும் ஆரம்பிச்சு வைக்கிற இந்த அன்னதானத்துக்கு தேவி துணையா இருப்பா. தேவி அன்னபூர்ணேஸ்வரியோட சன்னதியில அன்பும் பாசமும் நிறைஞ்சு இருக்கிற ஒரு வேண்டுதலா திரும்பவும் நடக்கும் மகாராஜா. மேல்சாந்தி, உங்களோட வார்த்தைகள் உண்மையா பழிச்சதுன்னா நல்லா இருக்கும். என்னோட வார்த்தைகள்ல இருக்கிற உண்மை உங்களுக்கும் உங்களோட ஆரோக்கியம் நல்லா இருக்கிறதுக்காகவும் ஒரு புது உற்சாகமா மாறட்டும் மகாராஜா. நான் என்னோட ஆசையதான் மகாராஜா உங்ககிட்ட சொன்னேன்.
உண்மையான என்னுடைய பிரார்த்தனை தேவி மகமாயியோட காதுக்கு கேட்கும் மகாராஜா. இந்த கருப்பு திரை விலகி தேவியோட அருளால திரும்பவும் நீங்க பழைய நிலைமைக்கு நிச்சயமா வருவீங்க மகாராஜா. வரேன் மகாராஜா. ஏழைகளுக்கு மட்டும் அன்னதானம் பண்றதுக்கான அனுமதியை மகாராஜா எங்கிருந்தோ வந்த தயானந்தனுக்கு கொடுத்திருக்காரு. அனுமதி கொடுத்தது மட்டும் இல்லாம அப்படி நடக்கிற அந்த அன்னதானத்துல எந்த குறையும் வரக்கூடாதுன்னு எனக்கு விசேஷ உத்தரவு போட்டிருக்காரு மகாராஜா. உங்களால கூட நேரடியா பார்க்க முடியாத நம்ம நாட்டு மகாராஜாவை தயானந்தம் மட்டும் எப்படி பார்த்து அவர்கிட்ட அனுமதி வாங்கினாரு? அப்படி ஒரு அனுமதியை தயானந்தம் வாங்கியிருக்காருன்னா அதுக்கான அர்த்தம் என்ன? இந்த நாட்டோட மகாராஜாவுக்கு பதிலா ஆண்டுட்டு இருக்கிற மந்திரியான உங்களுக்கு மரியாதை இல்லைன்னு தானே அர்த்தம். உங்களுக்கு தெரியாம நிறைய பேர் மகாராஜாவை பாக்குறாங்க, அவங்களுக்கு தேவையான காரியத்தையும் சாதிச்சுட்டு இருக்காங்க. எனக்கு நல்லா தெரியும் எங்க மகாராஜாவை தயானந்தன் பார்க்கவே இல்லை. அது எனக்கு நல்லா தெரியும். வேற யாரோ தான் மகாராஜாவை போய் சந்திச்சிருக்கணும், அதுவும் உங்களுக்கு தெரியாம. நீங்க சொல்றது உண்மைதான். எனக்கே தெரியாம இந்த அரண்மனையில என்னென்னவோ காரியங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இந்த நாட்டுல இருக்கிற ஏழைங்களுக்கு அன்னதானம் நடத்துறதுக்காக அனுமதி கொடுத்திருக்காருன்னா இந்த நாட்டுல இருக்கிற ஏழைங்களுக்கு அன்னதானம் சரியா நடக்கலன்னு யாரோ ஒருத்தர் அவர்கிட்ட எடுத்து சொல்லிருக்காங்க. ஆமா, மிகப்பெரிய ஒரு தொகையைத்தான் அன்னதானத்துக்காக கோவிலுக்கு வருஷம் ஒதுக்கிட்டு இருக்காரு மகாராஜா. இந்த நாட்டுல இருக்கிற எல்லா ஏழை ஜனங்களும் இங்க நடக்க இருக்கிற அன்னதானத்துல வந்து வயிறார சாப்பிட்டாங்கன்னா அந்த புண்ணியத்துல நம்ம நாட்டோட மகாராஜாவோட சாபம் நீங்கி நல்ல நிலைமைக்கு வந்துருவாரு. ஆனா நாம நினைச்சதுக்கு மாறா இல்ல நடந்துகிட்டு இருக்கு. மேல் ஜாதிக்காரங்களுக்கான அன்னதானம் இப்ப ஏழைங்களோட அன்னதானமா மாறிடுச்சு. ஏழைங்க அன்னதானத்துல தானே நம்ம இவ்வளவு நாள் நல்லா இருந்தோம். அதனால தானே அன்னதானத்துக்காக மகாராஜா இதுவரைக்கும் ஒதுக்கின பங்க நாம 2 பேரும் சமமா பிரிச்சு தானே இதுவரைக்கும் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நான் மகாராஜா கிட்ட சொல்லாத வரைக்கும் அவர் அன்னதானத்துக்கு கொடுத்த எல்லா தொகையும் நம்ம 2 பேருக்கு மட்டும்தான் நான் நினைச்சேன். நாம நினைச்சது எல்லாம் இப்ப முடிவுக்கு வரப்போகுது. ஏழை ஜனங்க எல்லாரையும் ஒதுக்கி வச்சுதான் இதுவரைக்கும் அன்னதானம் நடத்திட்டு இருந்தோங்கிறதையும், அந்த ஏழை ஜனங்களுக்கு சேர வேண்டிய பொருட்கள் எல்லாத்தையும் அபகரிச்சுட்டு இருந்தோங்கிறதையும் மகாராஜாவுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆமா, அதை எல்லாத்தையும் மகாராஜா கிட்ட யாரோ ஒருத்தர் விவரமா சொல்லி இருக்கணும். இல்லன்னா மகாராஜா இப்படி ஒரு உத்தரவை போட்டிருக்க மாட்டாரு. எங்கிருந்தோ வந்த வேற நாட்டு மகாராஜாவால நம்மளோட தன்மானமும் கௌரவமும் காத்தோட பறந்து போச்சே. இல்ல சுவாமி, மகாராஜாவோட அதிகாரம்னு இப்ப சொல்றது கருப்பு திரைக்கு பின்னாடி நான் கேட்கறதுக்காக மட்டும் மகாராஜா சொல்ற வார்த்தைகளா மட்டும்தான் அது இவ்வளவு நாளா இருந்தது. தீராத வியாதியால வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்க மகாராஜா மக்கள் யாரும் தன்னை கண்டுபிடிக்க கூடாதுன்னு உருவாக்கப்பட்டதுதான் அந்த கருப்பு திரை. இந்த மந்திரி நினைச்சான்னா கருப்பு திரைக்கு பின்னாடி இருக்கிற மகாராஜா கதையவே நான் முடிச்சிருவேன். வியாதி முத்தி போய் மகாராஜா படுத்த படுக்கையாயிட்டார்னா அடுத்த அதிகாரம் என்கிட்ட தான் வந்துடும். அப்படின்னா அதை நம்ம உடனே செஞ்சு ஆகணும். அந்த தயானந்தம் இந்த கோவில் அன்னதானம் நடத்த விடாம நம்ம தடுக்கணும். இப்போதைக்கு நாம அவசரப்பட வேண்டாம். வெற்றிக்கான காய்களை நகர்த்தி நாம முன்னேறி போகணும். மேல் ஜாதிக்காரங்களோட தன்மானத்துக்கு தான் சவால் வந்திருக்கு. நோய்வாய்ப்பட்டிருக்கிற மகாராஜாவுக்கு அடுத்தபடியா அதிகாரத்துல இருக்கிற மந்திரின்ற முறையில நான் சொல்றேன், எனக்கு அந்த அதிகாரம் இருக்கு. என்ன சொல்றீங்க சுவாமி? இப்போதைக்கு இது போதும். ஆனா இது மட்டும் நமக்கு ஒரு முடிவா இருக்காது. இல்ல, ஒருபோதும் இல்ல. இப்போ கோயிலுக்குள்ள வந்து சாப்பிடுற மக்கள் எல்லாம் கோவிலை விட்டே எல்லாரும் ஓட வேண்டி இருக்கும். அன்னைக்கு எல்லாருக்கும் தெரியும் மேல் ஜாதிக்காரங்களோட வெற்றி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அம்மா தேவி, என்ன இது அதிசயம்? காலையில இருந்து அடுப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்கு, ஆனா இன்னும் அரிசி வேகவே இல்லையே. இந்த அன்னதானம் நின்று போயிடுச்சுன்னா என்னுடைய குற்றமாயிடுமே, என்ன செய்யறது? என்னாச்சு? சாதம் இன்னும் வேகலையா? இல்ல சுவாமி, இப்ப போட்ட மாதிரி அரிசி இன்னும் வேகாம அப்படியே இருக்கு. நீங்க என்ன அரிசிக்கு பதிலா கல்ல போட்டீங்களா? நீங்க என்ன குத்த சொல்லலாம்,
நான் யார்கிட்ட போய் என் கஷ்டத்தை சொல்றது? உங்க கஷ்டத்தை சொல்றதால அன்னதானம் நடக்க போறது இல்ல. எல்லா மேல் ஜாதிக்காரங்களும் சாப்பிட வந்துட்டாங்க. அவங்க சாப்பிட்டு போனதுக்கு அப்புறம் தானே ஏழைகளுக்கு நாம சாப்பாடு கொடுக்க முடியும். ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டிய சாப்பாடு குழம்பு எல்லாமே வெளியில தயாரா இருக்க தெரிஞ்சுக்கோங்க. சாமி, எனக்கு எதுவுமே தெரியாது. காலையில இருந்து நான் அடுப்பை எரிய வச்சுக்கிட்டே இருக்கேன். ஆனா சாதம் மட்டும் வெந்த பாடே இல்ல. இந்த அரிசி இன்னைக்கு வேகாது போல இருக்க. அம்மா தேவி, இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியலையே. வரேன். சுவாமி, இப்போ நாம எங்க போயிட்டு இருக்கோம்? என்னோட வீட்டுக்கு. அப்போ அன்னதானம்? ஏன், ஒருவேளை நாம எல்லாரும் சாப்பிடலனா செத்தா போயிடுவோம். இல்ல, நாம எல்லாம் அன்னதானம் சாப்பிட்ட பிறகுதானே சாப்பிட ஆரம்பிக்கணும். ஆமா. நாம இப்ப சாப்பிட போகலைன்னா ஏழைங்களோட அன்னதானம் நின்று போயிடுமே. நிறுத்தட்டும். அவங்க நிறுத்தணுங்கிறதுக்காக தான் இப்படி செய்யறேன். வாங்க. சுவாமி, நில்லுங்க. சுவாமி, ஏதோ ஒரு சன்னியாசினி அம்மா கோயிலுக்கு வந்துகிட்டு இருக்காங்க. அந்த அம்மாவை பார்க்கும்போது ரொம்ப தவசக்தி வாய்ந்தவங்க மாதிரி தெரியுது. யார் அந்த சன்னியாசினி? அது தெரியல, ஆனா முறையா வராங்க. ஆனா அவங்க வந்ததை பார்க்கும்போது அன்னதானத்துல பங்கெடுக்க வந்த மாதிரியே தோணுது. அந்த தயானந்த சன்னியாசினிய பார்த்தானா? அந்த வழியா தானே அவங்க கோயில் வீட்டுக்கு வந்தாகணும். அது மட்டும் இல்லாம ஏழைங்களுக்கு தேவையான சாதம்லாம் அங்க தயாரா இருக்கு. அந்த தயானந்தம் சொல்லி ஏழைகளோட அன்னதானத்துல சன்னியாசினி கலந்துகிட்டா அது நமக்கு பெரிய அவமானம். அதனால என்னோட முடிவை மாத்திக்கிட்டேன். சன்னியாசினியே மேல் ஜாதிக்காரங்க கூட உட்கார்ந்து அன்னதானம் சாப்பிடுற மாதிரி நாம ஏற்பாடு செய்வோம். வாங்க. புனிமையா, நாம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒருத்தங்க நாம நடத்துற அன்னதானத்துல பங்கெடுத்து அனுகிரகம் செய்ய வந்துகிட்டு இருக்காங்க. அட, சன்னியாசினி அம்மா, அங்க பாரு, யார் வராங்கன்னு பாரு. என்னடா யாருன்னு பாரு. கௌரி, நீங்க இப்படி திடீர்னு வருவீங்கன்னு நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. நான் இந்த தேசத்துக்கு வந்தது வேற ஒரு எதிர்பார்ப்புல. அப்படியே எங்களையும் பார்க்கணும்னு நீங்க நினைச்சீங்களா சன்னியாசினி அம்மா? பார்க்கறதுக்காக மட்டும் இல்ல, சிறந்த தேவி பக்தர்களான உங்களோட புண்ணியமான காரியங்கள்ல பங்கெடுக்கிறதுக்காகவும் நான் இங்க வந்திருக்கேன். நீங்க இங்க வந்திருக்கிறத பார்க்கும்போது நாங்க நடத்துற அன்னதானத்தை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, அது தெரிஞ்சுதான் வந்தேன். விரட்டி அடிக்கப்பட்ட ஏழை மக்களை அன்னபூர்ணேஸ்வரியான தேவியோட கோயிலுக்கு வர வச்சு தேவியோட பிரசாத அன்னத்தை நீங்க 2 பேரும் அவங்களுக்கு தானமா கொடுக்கறீங்கல்ல. நீங்க இங்க வந்து எங்களோட அன்னதானத்துல பங்கெடுக்கிறது நாங்களும் அந்த ஏழைங்களும் எப்பவும் பண்ண புண்ணியம்னு தான் சொல்லணும். நீங்க சொல்றது எப்படி சரியாகும்? சன்னியாசினி அம்மா நம்ம விருந்தாளியா வர்றவங்க எப்பவுமே மேல் ஜாதிக்காரங்களோட அன்னதானத்துல தான் கலந்துக்கணும். அதை விட்டுட்டு எங்கிருந்தோ வந்த மகாராஜா நடத்துற ஒரு அன்னதானத்துல அதுவும் ஏழைங்க கூட நீங்க கலந்துக்கவே கூடாது. எது எப்படியோ இத பத்தி பேசுறதுக்கு நான் தயாரா இல்ல. அன்னதானம் நடக்க வேண்டிய நேரத்துல எந்த இடத்துல அன்னதானம் தயாரா இருக்கோ அந்த இடத்துல இருந்து நான் வாங்கிக்குவேன். கோவில் வீட்ல இருந்தாலும் பரவாயில்ல, இவங்க தயார் பண்ண இடத்துல இருந்தாலும் பரவாயில்ல. கோயில் வீட்டுல இப்பதான் இலை போட ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ நாம எல்லாரும் அங்க போகலாம். என்ன சொல்றீங்க? மேல் ஜாதிக்காரங்க எப்பவும் தங்களோட தன்மானத்தை விட்டு கொடுக்க முடியாதே. எப்பவும் கோவில்ல உங்கள மாதிரி ஆளுங்க எங்கள மாதிரி மேல் ஜாதிக்காரங்க கூட தான் சாப்பிடணும். இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த ஏழை ஜனங்க வந்துடுவாங்க. பார்க்கவே சகிக்காது. அன்னபூரணியோட உண்மையான பக்தர்கள், தயானந்த மகாராஜாவோட அன்புக்கு பாத்திரமானவங்க.
இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வந்தாங்கன்னா இங்க நடக்கிறது அன்னதானமாவே இருக்காது. சாப்பாட்டுக்கு சண்டை போடுற காக்கா கூட்டம் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கேடுகட்ட ஆளுங்க கூட உங்களுக்கு சாப்பிடணும்னு தலையெழுத்தா என்ன? மேல் ஜாதிக்காரங்களோட விருந்து அங்க இருக்கும்போது அவங்களோட சாப்பாட்ட வேண்டான்னு சொல்லிடலாம் இல்லையா? அப்படிதான் நீங்க சொல்லணும். நம்மள மாதிரி மேல் ஜாதிக்காரங்களுக்கு அது ஒரு தன்மான பிரச்சனை இல்லையா? கோவில் வீட்ல வந்து எனக்கு அன்னதானம் கிடைக்காம போயிடுச்சுன்னா அந்த மாதிரி ஒரு சந்தேகம் உங்களுக்கு ஏன் வந்துச்சு? நான் யாரு? மேல் ஜாதிக்காரங்களோட தலைவனாச்சே. அது மட்டுமா மேல் ஜாதிக்காரங்களோட குருவாச்சே. நான் வராம அன்னதானத்தை ஆரம்பிக்கணுங்கிற பேச்சுக்கு இடம் இல்ல. எங்க விருந்து எப்பவும் தடபுடலா பிரமாதமா இருக்கும். அந்த அன்னதானம் ருசியா இருக்கிறதால தானே எப்பவுமே அந்த ஏழை ஜனங்க காக்கா கூட்டம் மாதிரி கோவிலுக்கு முன்னாடியே இருக்கிறாங்க. வாங்க சன்னியாசினி அம்மா, கோவில் நிர்வாகிகளும் அங்க இருக்கிற சமையல்காரங்களும் என்னோட வருகைக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. வாங்க நாம போகலாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆஹா, யாருக்காக இவ்வளவு அவசரமா இலை வைக்கிறீங்க? நான் என்னோட கடமை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், வேற ஒண்ணும் இல்ல சாமி. அது சரி. வழக்கம் போல அன்னதானத்துக்கான இலைய சரியான நேரத்துல வச்சு நீ உன் கடமையை நிறைவேற்றிட்ட. எப்போ இந்த நேரத்துல தானே இலைய போடுவோம். இந்த நேரத்துல இலைய மட்டும் வைக்கிறதுக்கு இல்ல, சாப்பாடையும் பரிமாறுவாங்க. நீங்க என்ன சொல்ல வரீங்க? இவ்வளவு பேசுற நீ அவசரப்பட்டு இலைய வச்சிருக்க கூடாது. இதத்தான் பொறுப்பில்லாம செய்யறதுன்னு சொல்லுவாங்க. நாம செய்யற வேலை எதுக்காகன்னு கூட யோசிக்காம செஞ்சு முடிச்சா போதும்னு நினைக்கிறது. அன்னதான மாதிரியான புண்ணிய காரியங்களையும் அப்படி நினைக்காம இருக்கலாம்ல. என்னத்த சொல்றது? வாங்க கரிஸ்தரே, நம்ம அன்னதானத்துல கலந்துக்கிறதுக்காக நம்ம தேசத்துக்கு இந்த சன்னியாசினி அம்மா வந்திருக்காங்க. எல்லாம் போட்டாச்சுல, இனியும் தாமதிக்க வேண்டாம், உடனே பரிமாறுங்க. உடனே பரிமாற முடியும்னு எனக்கு தோணல சுவாமி. ஏன், என்னாச்சு? அப்புறம் ஏன் பந்தில இலை வச்சிங்க? அது இவனோட அவசர புத்தி. பரிமாற முடியாத அளவுக்கு அப்படி என்ன நடந்துடுச்சு? அதுல ஒரு பெரிய பிரச்சனை வந்துருச்சு. சுத்தி வளைக்காம என்ன விஷயம்னு முதல்ல சொல்லுங்க. அரிசி இன்னும் வேகவே இல்லை.